வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: தமிழகம் உட்பட 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகையின் இரண்டாம் கட்டமாக 6000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு கருணைத் தொகையுடன் இணைந்த 10% போனஸ் வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 2,44,808 பேர் விண்ணப்பித்துள்ளனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் கோவையில் அடுத்த 2 நாட்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட 16 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட 3 யூனியன் பிரதேசங்களுக்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகையின் இரண்டாம் கட்டமாக 6000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று அவசர கால கடன் உத்தரவாத திட்டமும் மேலும் 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடன் உதவி வழங்கப்பட்டிருப்பதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கருணைத் தொகையுடன் இணைந்த 10% போனஸ் வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. இதன்படி அரசு போக்குவரத்துக் கழகங்கள், மின் வாரியம், நுகர்பொருள் வாணிபக் கழகம், தேயிலை தோட்டக் கழகம் உள்ளிட்ட அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணிபுரியும் சி மற்றும் டி பிரிவு தொழிலாளர்களுக்கு 2019-20 ஆண்டுக்கான போனஸ் மற்றும் கருணைத் தொகையாக தலா 8,400 ரூபாய் வழங்கப்படும். மாநிலம் முழுவதும் 2,91,975 தொழிலாளர்களுக்கு 210 கோடியே 48 லட்சம் ரூபாய் போனஸ் மற்றும் கருணைத் தொகையாக வழங்கப்படும் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழியாறு மற்றும் வரதமா நதி அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதன்படி கோவை மாவட்டம் ஆழியாறு பழைய ஆயக்கட்டு 2ஆம் போக பாசனத்திற்காக ஆழியாறு அணையிலிருந்து வருகிற 6ஆம் தேதி முதல் 160 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆனைமலை வட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 6,400 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். இதேபோன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள வரதமா நதி அணையிலிருந்தும் வருகிற 6ஆம் தேதி முதல் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. இதன் மூலம் இம்மாவட்டத்தில் உள்ள 5,523 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கே அன்பழகன் தமக்கு வேளாண் துறை கூடுதல் பொறுப்பாக அளிக்கப்பட்டிருப்பதையொட்டி சென்னையில் இன்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். தமிழகத்தில் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த காய்கறிகளுக்கு அடிப்படை விலை நிர்ணயம் செய்யும் சட்டத்தை கொண்டுவர முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க கேரளா மற்றும் பஞ்சாபில் கொண்டுவரப்பட்டுள்ளது போல காய்கறிகளுக்கான அடிப்படை விலை நிர்ணயம் மற்றும் விவசாயிகள் பாதுகாப்பு சட்டங்களை தமிழகத்திலும் கொண்டுவர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய வேளாண் சட்டங்களால் விலைவாசி உயர்வதை தடுக்க மத்திய அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திரு ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 2,44,808 பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி முதல் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின்போது பெயர் சேர்த்தல், நீக்குதல் மற்றும் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள 9,48,512 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வில் பங்கேற்கும் மாணவிகளிடம் ஆபரணங்களை அகற்றுவது தொடர்பான நிபந்தனைகளை எதிர்த்து தொடரப்பட்டுள்ள வழக்கில் மத்திய அரசு தேசிய மருத்துவ ஆணையம் மற்றும் தேசிய தேர்வு முகமை 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாலி, மெட்டி, காதணி, மூக்குத்தி போன்றவற்றை அகற்றுவது உள்ளிட்ட தேவையற்ற கட்டுப்பாடுகளால் ஆண்டுதோறும் மாணவ மாணவிகள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதை தடுத்து நிறுத்தக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் திரு எம் சுந்தரேஷ், திரு கிருஷ்ணகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட்-19 எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம்.
மத்திய அரசின் ஜீவன் பிரமான் திட்டத்தின் கீழ் அஞ்சல் துறையினர் ஓய்வூதியதாரர்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று பயோமெட்ரிக் முறையை பயன்படுத்தி டிஜிட்டல் வாழ்வுரிமை சான்றிதழ் வழங்கி வருகின்றனர். இதன்படி ஓய்வூதியதாரர்கள் அந்தந்த பகுதி அஞ்சலக அலுவலரிடம் ஆதார் எண், செல்போன் எண், ஓய்வூதிய ஆணையின் எண் மற்றும் வங்கிக் கணக்கு விவரங்களை தெரிவித்து டிஜிட்டல் சான்றிதழை பெற்றுக் கொள்ளலாம் என மதுரை பழங்காநத்தம் அஞ்சலக அதிகாரி திருமதி பானுமதி கூறுகிறார். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமாக இந்த லைஃப் சர்டிபிகேட்டை அவர்களுடைய பிபிஓ அக்கவுண்ட் நம்பர், வங்கி கணக்கு நம்பர் மற்றும் அவர்களோட ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் இவற்றை எங்கள் தபால்காரர்களிடம் சமர்ப்பித்தால் அவர்கள் வீட்டிலேயே ஐபிபி மொபைல் ஆப் மூலமாக இதனை பதிவு செய்து உடனடியாக பென்ஷன்தாரர்களின் அவர்களுடைய மொபைல் நம்பருக்கு டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் பதிவு செய்யப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்தடைகிறது. இதனால் மக்கள் அவங்க அரசு அலுவலகங்களுக்கோ அல்லது வேறு ப்ரௌசிங் சென்டருக்கோ சென்று அலைய வேண்டிய அவசியம் இல்லை. இதை வீட்டிலேயே நாங்கள் செய்து தருகிறோம். டிஜிட்டல் லைஃப் சர்டிபிகேட் முறையை பொதுமக்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கும் வழங்குவதில் அஞ்சல் துறை சார்பாக பெருமை கொள்கிறோம். அஞ்சல் துறையின் இந்த முயற்சியை மதுரை ஓய்வூதியதாரர்கள் வரவேற்றுள்ளனர். ஜீவன் பிரமான் திட்டத்தின் கீழ் வயது முதிர்ந்த பென்ஷன்தாரர்களுக்கு வீட்டிலேயே அவர்களுடைய லைஃப் சர்டிபிகேட் பெறுவது சிறந்த திட்டமாக தெரிகிறது. அவர்கள் வங்கிக்கோ அல்லது போஸ்ட் ஆபீஸ் அலையாமல் வீட்டில் இருந்தபடியே தங்களது ரேகையை பதிந்து தங்கள் லைஃப் சர்டிபிகேட்டை அனுப்புவதற்கு சிறந்த திட்டமாக தெரிகிறது. நான் யூகோ பேங்க்ல இருந்து ஆபீசர் ஆகி 2011 ரிட்டையர் ஆயிட்டேன். இப்போ ஒவ்வொரு வருஷமும் இந்த நவம்பர் மாசம் அந்த லைஃப் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு கீழாவணிமலை வீதியில உள்ள எங்க பிரான்ச்சுக்கு போய் கொடுத்துட்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது இப்போ போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து இங்க லைஃப் சர்டிபிகேட்டுக்கு ஏற்பாடு பண்றது ரொம்ப உதவியா இருக்கு. இந்திரா தேவி, நான் இபிஎஃப்ஓல வேலை பார்த்தேன். கவர்மெண்டோட இந்த தபால் ஆபீஸ்ல பெற பென்ஷன் திட்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. முதல் இபிபி அப்படிங்கிற இந்தியன் போஸ்டல் பேமெண்ட் பேங்க்ல வாங்கிட்டு இருக்கணும். இந்த இதெல்லாம் போய் இப்ப 4 சர்டிபிகேட் சப்மிட் பண்ணிட்டு அவங்களுக்கு 70 rupees கட்டினோம்னா வீட்லயே எல்லாம் இது பண்றாங்க. இந்த ஃபெசிலிட்டிஸ ஏஜ் ஆனவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. கொரோனா காலத்துல இந்த ஸ்கீமை கொண்டு வந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசின் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணையமான ஆவின் சார்பில் பல்வேறு இனிப்பு வகைகள் விற்பனைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. காஜு பிஸ்தா ரோல், ட்ரை ஜாமுன், மில்க் கேக், மோதி பாக், மில்க் பர்பி ஆகிய 5 இனிப்புகள் மற்றும் நெய் முறுக்கு ஆகியவை 375 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த பொருட்களை ஆவின் விற்பனையகம் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களிடம் வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக வாங்க விரும்புவோர் சென்னையில் உள்ள ஆவின் மண்டல அலுவலகங்களை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தருமபுரி மண்டல மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் கிருஷ்ணகிரியில் கோவிட்-19 தொற்று தடுப்பு குறித்த 5 நாள் தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று தொடங்கியது. கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோட்டாட்சியர் திருமதி கற்பகவள்ளி இந்த பிரச்சார நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். அரசு அலுவலகங்களில் விழிப்புணர்வு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டதுடன் துண்டு பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் தடுப்புப் பணிகளை மேற்கொள்ள நியமிக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்போது கண்காணிப்பு அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு பணிகள் குறித்து நேரடியாக ஆய்வு செய்வதுடன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடனும் ஆலோசித்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது. தமிழக கடலோரம் மற்றும் அதனையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய 9 மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிக அளவாக நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டச் செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், பசுமை வீடுகள் திட்டம் உள்ளிட்டவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள திருமதி ஸ்ரீ வெங்கடப்பிரியா கூறியுள்ளார். கிறிஸ்தவர்கள் தங்களது முன்னோரை நினைவுகூரும் கல்லறை திருநாள் திருநெல்வேலி, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று அனுசரிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி அபுதாபியில் இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் உட்பட 16 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களுக்கு சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டுத் தொகையின் 2ஆம் கட்டமாக 6000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவன பணியாளர்களுக்கு கருணைத் தொகையுடன் இணைந்த 10% போனஸ் வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 2,44,808 பேர் விண்ணப்பித்துள்ளனர்.
வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்கள் மற்றும் கோவையில் அடுத்த 2 நாட்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.